அதாவது சரீரம் செத்து போனதை ஆபிரகாம் எண்ணாதிருந்தான், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை எண்ணினான் அப்படின்ட்டு. எதை எண்ணணும் எதை எண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஆபிரகாம்கிட்ட இருந்து கற்றுவாங்க அப்படின்னு எபிரேயர் என்ன சொல்லுது? அவனை விசுவாச வீரர்கள் பட்டியலில் விசுவாசத்தின் தகப்பனாய் என்ன பண்ணுது? அவனை சித்தரிக்குது. அவன்கிட்ட இருந்து எக்ஸாம்பிளாக நீங்கள் அதெல்லாம் எடுத்து படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. எதை எண்ணணும் எதை எண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஆபிரகாம் மூலியமா வேதம் நம்மளுக்கு சொல்லி தருது பாருங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்துவுக்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்மளுக்கு என்ன இல்லை அப்படிங்கிறத அறிக்கப்படும். என்ன இல்லை அப்படிங்கிறதையே வாழ்நாளில் அறிக்கை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா இல்லாததாவே நிறைய சுத்தி இருக்கும். இல்லாததாவே சுத்தி இருக்கும். என்ன நமக்கு இருக்கு என்ன இல்லை ரெண்டுமே அறிக்கை செய்யணும் பாருங்க. என்ன இருக்கு? நம்மளுக்கு வெற்றி பவனி இருக்குது. ஹல்லேலூயா. என்ன இல்லை? தோல்வி இல்லை. எல்லாரும் சொல்லுவோமா? வெற்றி இருக்குது, தோல்வி இல்லை. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வெற்றி உண்டு, தோல்வி இல்லை. ஏமே? வெற்றி உண்டு, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸோ இதுதான் விசுவாசத்தை பயிற்சி பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு பாருங்க. என்ன இருக்குங்கிறதையும் சொல்லணும், என்ன நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும் பாருங்க. ஹல்லேலூயா. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து விலகி சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். என்ன சொல்லுங்க? அவன் சொன்னபடி ஆகும். என்ன விஷயம்னா, சூழ்நிலைகள் நெருக்கப்படும் பொழுது எண்ணங்கள் மேலோங்கி என்ன சொல்லுது? இந்த சூழலை நீ அப்படியே சொல்லு அப்படின்னு சொல்லுது. இந்த சூழ்நிலையை நீ அப்படியே சொல்லு, அதுதான் உண்மை, அதனால நீ அப்படியே சொல்லு அப்படிங்கிறது பாருங்க. இல்லை, சூழ்நிலை உண்மையா இருக்கலாம், ஆனால் சத்தியம் கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, என்னை சுற்றி நடக்கிறது உண்மையா இருக்கலாம், ஆனால் அது சத்தியம் கிடையாது. சத்தியம் என்னது? ஆபிரகாமுக்கு உண்மை என்னது? சரீரம் செத்து போனது உண்மையா இருக்குது. ஆனால் சத்தியம் என்ன? உன் மூலியமாய் இந்த உலகத்திற்கு ஒரு சந்ததி வரப்போகுது அப்படிங்கிறது தான் சத்தியமா இருக்குது. உங்க சூழல் மலட்டுத்தன்மையா இருக்கலாம் பாருங்க, உங்க சூழல் டெட் கண்டிஷன்ல இருக்கலாம், ஆனா அதெல்லாம் உண்மையா இருந்தா கூட சத்தியம் ஒன்று இருக்குது. அது என்ன? உங்க நீதியே செத்து போய் நீங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எனக்கு நீதி செய்ய யாரும் இல்லையே, எனக்கு ஒரு நீதி நடக்காதா அப்படின்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க சூழ்நிலை நீதி செத்து போன மாதிரி இருக்கலாம். ஆமா, அதை நீங்க என்ன வேண்டாம், அதை நீங்க என்ன வேண்டாம், எதை எண்ணணும்? உன் நீதியை பட்ட பகல போல நான் வெளிச்சமாக்குவேன் என்று சொன்ன வாக்கு உங்களுக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் பண்ணிட்டு இருக்கிற காரியத்தை எல்லாரும் அநீதியா அதை அள்ளி முடிச்சு மூடி போட நினைக்கிறாங்களே அப்படிங்கிற சூழல்ல நீங்க இதை கேட்டுட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் நீதியை பட்ட பகல போல தேவன் வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. அப்படியே சொல்லுவோமா? பட்ட பகல போல என் நீதி வெளிச்சத்துக்கு வரப்போகுது. மோரபா ஷான்சலா படராதி ரிதலபா ஷியாச்சாக்கம் படரதலபா ஷியான்சலா படராதி. எதன் அடிப்படையில் சொன்னா, செத்துப்போன என் சரீரத்தை காட்டிலும், நான் இழந்த ஆண்மையை காட்டிலும், என் மனைவி இழந்த பெண்மையை காட்டிலும், அவளுடைய கற்பம் அடைப்பட்டதை காட்டிலும், என்னுடைய வயதை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு தந்த ஒருத்தர் இருக்கிறார். அதை தான் எண்றான் பாருங்க. அதை எண்ணி 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 என்ன பண்றான்? இதை மறந்துடுறான். இவன் சூழலையே அவன் மறந்துடுறான். தான் பிள்ளை பெற திராணி இல்லாதவன் என்பதையே மறந்துடுறான். அவன் சூழ்நிலையே மறந்துடுறான் பாருங்க. எதை அதிகமாக எண்ணுனானோ அந்த எண்ணங்கள்லாம் செயலாக்கத்திற்குள்ள வந்தது. நான் போன தடவை பேசும்போதே சொன்னேன், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய தாட்ஸ் ஒவ்வொன்றும் விதையா இருக்குது. தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? விதையின் அடிப்படையில தான் இந்த உலகத்துல தந்து வைத்திருக்கிறார் பாருங்க. உங்களுக்கு கிடைக்கிற நேரம் ஒரு விதை, உங்களுக்கு கிடைக்கிற பணம் ஒரு விதை, உங்களுக்கு கிடைக்கிற உறவுகள் ஒரு விதையா இருக்குது, உங்களுடைய எண்ணங்கள் ஒரு விதையா இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் ஒரு விதையா இருக்குது. எதை நம்ம என்ன தவறுறோமோ அந்த இடத்துல என்ன ஆகிறது? காடா
அது வளர ஆரம்பிச்சிருது பாருங்க. கார்டனா இருக்க வேண்டிய நம்ம ஏன் இப்படி முள்ளுக்காடா ஆனதுக்கான ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்முடைய எண்ணங்களினால என்ன பண்ணிடுறோம், சிலதை தவறா விதைச்சிடுறோம் அல்லது விதைக்க தவறிடுறோம். சிலதை தவறா விதைச்சிடணும் அல்லது விதைக்க தவறிடும். நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது கார்டன் வச்சிருந்தோம்னா, ஒரு தோப்பு துறவு வச்சிருந்தோம்னா, அதில் என்ன பண்ண முடியும் நம்மளால, இதில் தென்னையை நட்டலாமா, இதில் மாமரத்தை நட்டலாமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம எண்ணங்களில் கொண்டு அதை செயலாக்கத்திற்குள்ள கொண்டு வர முடியும் பாருங்க. ஆனால் நீங்கள் ரோட்டில் போகிற வழியில் கருவேலங்காடாக வளர்ந்துருக்கிற இடத்துல ஏன் அப்படி இருக்குது? ஏன்னா அது பிளான் பண்ணலை. அந்த இடத்துல என்ன விதைக்கப்படணுங்கிற ஒரு திட்டமே இல்லாதனால என்ன ஆயிடுது, அதெல்லாம் ஒரு காடு போல வளர்ந்து கிடக்குது பாருங்க. ஆனால் ஒரு தோப்புக்குள்ள நீங்க அப்படி பார்க்க முடியாது, ஒரு தோட்டத்திற்குள்ள நீங்க அப்படி அதை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? ஏன்னா அங்க என்ன விதைக்கணுங்கிற எண்ணங்கள் அந்த இடத்துக்கு ஓனருக்கு வந்திருக்குது பாருங்க. அதனால என்ன பண்றாரு, எங்க தென்னையை நட்டணுமோ அங்க தென்னையை நட்டுறாரு, எங்க பலாமரத்தை வைக்கணுமோ பலா வைக்கிறாரு, எங்க ரப்பர் தோட்டம் வரணுமோ அங்க ரப்பர் தோட்டம் உண்டாக்கப்படுது, காடுகள் திருத்தப்படுது, எண்ணங்கள் வாயிலாக என்ன பண்ணப்படுது, அது மாற்றி அமைக்கப்படுது. தேவன் நம்முடைய இருதயத்தை நல்ல நிலம் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த சூழல் இதற்கு முன்பதாய் நாம் நம்முடைய எண்ணங்களினால விதைத்த விதைகளுக்கான காரியமா இருக்குது. எல்லாம் சொல்லுவோமா, ஜென்டலா ஒத்துக்கிடணும் பாருங்க. யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது. இந்த சூழலுக்கு காரணம் என் மனைவி, இந்த சூழலுக்கு காரணம் நான் பார்க்குற வேலை, இந்த சூழலுக்கு காரணம் நான் பிறந்த ஜாதி, இந்த சூழலுக்கு காரணம் நான் இருந்த இடம், இப்படி எங்கள் அப்பா அம்மா சரியில்லை, எங்கள் அண்ணன் சரியில்லை, எங்கள் சித்தப்பா சரியில்லை, என் மாமனார் சரியில்லை, இப்படி இப்படி எண்ணங்களில் என்ன பண்ணிடுறோம், தவறான விதைகளை விதைத்து 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 சுற்றி பார்த்தா நீங்கள் என்ன யோசிச்சிங்களோ அதுதான் நடந்திருக்கு. அறுவடையை பார்க்கும்போது அருவருப்பாக இருக்குது. ஆனால் விதைக்கிற நேரத்தில் நம்ம கண்ணம் விட்டு அதை விதைக்காததுனால அறுவடை நேரம் என்ன ஆயிடுது, தவறாயிருது பாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இருக்கிற நீங்கள் சூழ்நிலையை எத்தனையோ காலங்களாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், தேவையில்லாததை விதைச்சுதான் இருந்தோம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை இன்றைக்கு அறிவிக்கிறேன். உங்களுடைய தவறான அறுவடைகள் எல்லாம் இப்பொழுதே பட்டு போக போகுது. இன்னிலிருந்து ஒரு புதிய அறுவடைகள் உங்க வாழ்க்கையில் உண்டாக போகுது. ஆமா, I decree in the name of Jesus, this is the time to harvest good things in your life in the name of Jesus. Hallelujah. நல்ல அறுவடைகளை இந்த நாள்ல இருந்து நீங்க அறுவடை செய்ய போறீங்க. ஆமென். எல்லா சூழலை காட்டிலும் அவர் பெரியவர். சாதாரண வார்த்தை இல்லை. அடிக்கடி சொல்றதுனாலே என்னவோ அந்த வார்த்தையினுடைய பவர் அத்து போன மாதிரி இருக்குது. அப்படி அத்து போன மாதிரி இருக்குது. ஒரு காலத்தில் இதே வார்த்தையை நான் சொல்லும் பொழுது அப்படி பவர்ஃபுல்லாக இருந்தது பிரதர். ஆனால் இப்போ அதே வார்த்தையை நான் அறிக்கை செய்யும் போது பார்த்தா அவ்வளோ அவர் பவராக இல்லையே, ஒரு மாதிரி பவர்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, முன்னிலும் அதிகமாய் சத்தமிடணும்னு அர்த்தம். வார்த்தையில் இருக்கிற பவர் ஒருபோதும் குறைஞ்சு போகிறது இல்லை. நம்ம ஃபீலிங்ஸ் தான் அந்த பவரை டம்மியாக்கி வைக்கிறது பாருங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையுடைய பவரை கட் பண்ணும்படியா என்ன ஆகுது, சூழல் அமுக்க பார்க்குது, அப்படியே அதை ஸ்டாப் பண்ண பார்க்குது. என் தேவைகளை பார்க்கணும், நீர் பெரியவர் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு வார்த்தை பாருங்க. பிசாசு நடுங்குகிற ஒரு வார்த்தை. தேவைகள்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது, அந்த மாதிரி ஃபில் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை பாருங்க. ஒரு இடத்துல யார் அதிகமா நீங்க மகிமைப்படுத்துறீங்களோ அவர் கொஞ்ச நாள்ல உங்க வீட்டுக்குள்ள வருவார். சீரியஸா இதை நீங்க எழுதினாலும் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பெரிய தேவ மனிதனை நீங்க புகழ்ந்துகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாள்ல உங்க வீட்டுக்குள்ள அவர் காலடி எடுத்து வைப்பார், அல்லது நீங்க அவரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். இது நடக்கும். யாராகனாலும் இருந்துட்டு போகலாம். இதை நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த நபருடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுக்குள்ள வந்துடும். கொலைகாரனை பத்தி அதிகமா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள, ஒரு தரித்திரனை பத்தி அதிகமா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், தரித்திரம் வீட்டுக்குள்ள நிரம்பும் பாருங்க. நீங்க யாரை பத்தி அதிகமா பேசுறீங்களோ அந்த நபரினால உங்களுடைய குடும்பம் உங்களை அறியாமலே என்ன பண்ணும், மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும் பாருங்க. இப்போ இது அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர், தேவைகள்லாம் இருந்துட்டு போகுது, அவர் பெரியவர் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது, அவர்னால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டப்பட்டு இந்த தேவைகள்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக போகுது. ஹல்லேலூயா. ஸோ இதே வார்த்தையை நான் ரொம்ப நாளாக சொல்லி அப்படியே டயர்ட் ஆகிட்டேன் பிரதர் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் உட்கார்ந்துருக்குது எனக்கு ஃபீல் ஆகுது. பரவாயில்ல, முன்னிலும் அதிகமாக நீங்கள் இதை சொல்லுங்க. என் தேவைகளை காட்டிலும்
அவர் பெரியவர். ஆமென். என்னுடைய எந்த சூழலை காட்டிலும் அவர் பெரியவர். எப்பெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு உங்களுக்கு சோர்வு உண்டாகுதோ அதுதான் நீங்க அந்த வார்த்தையை இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டிய நேரமா இருக்கு. வேதம் வாசிக்கிறதுக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்குது அப்படின்னா அப்போதான் நீங்க வேத வாசிக்கக்கூடிய நேரமாகவே இருக்க போகுது. பாடல் பாடுறதுக்கே ஒரு மாதிரி டயர்ட் ஆகுது பிரதர், அப்போதான் நீங்க அதிகமா பாடலை பாடணும். ப்ரேயர் பண்றதுக்கே ஒரு மாதிரி டஃப்பா இருக்குது பிரதர், அப்போதான் அதிக ப்ரேயரே பண்ணணும். ஏன்னா அந்த டைம்ல தான் தேவன் உங்களுக்கான ஓப்பன் டோர்ஸை வைத்திருப்பார். ஆமென். ஏன்னா அந்த டைம் தான் உங்களுடைய டெலிவரன்ஸான நேரமா இருக்கும். அந்த டைம் தான் பாருங்க, நான் உங்களை தப்பு சொல்லலை, நம்மளும் மனுஷன் தானே, அதே மாதிரி சூழலில் தானே கடந்து போயிருக்கிறோம். என் குடும்பத்தில் நடந்த ஒரு ட்ராஜடியான சம்பவம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என் மகனை நான் பறி கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் சில குழந்தைகளுக்காக என்கிட்ட ப்ரேயர் பண்ண சொன்னால் எனக்கு அப்படியே கை காலெலாம் நடுங்கும். ப்ரேயர் பண்ண ஓடாது, ஒரு மாதிரி ஆகும். ஏன்னா ப்ரேயர் பண்ணது எனக்கு என் வாழ்க்கையில் எனக்கு நடக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் பாருங்க. அதுவே போய் நான் நிச்சயமாக ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். ரெட்டத்தனையா எனக்கு தேவன் பிள்ளைகளை தருவார். ஏமே நான் இழந்ததை எனக்கு ரெட்டத்தனையா நிச்சயமாக தருவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த சூழல் வரும் பொழுது எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப சிவியரான டைமில் ப்ரேயர், ரொம்ப கிரிட்டிக்கலான டைம்லலாம் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு யாராவது சொல்லும் பொழுது எனக்குள்ள அதை மழுங்கடிக்கிற மாதிரியான ஒரு புத்தி செயல்படும் பாருங்க. நம்ம பண்ணி என்னவா போகுது, ப்ரேயர் பண்ணதுக்கு எனக்கு பயமா இருக்கு, நான் ப்ரேயர் பண்ணி நடக்கலன்னா, இப்படியெல்லாம் கேள்வி எழுவும் பாருங்க. அப்போ ஆவியானவர் எனக்குள்ள சில காரியங்களை சொன்னார். இல்லடா ராஜா, இதுதான் நீ ப்ரேயர் பண்ணக்கூடிய முக்கியமான நேரமா இருக்குது, இனி பண்ணியே ஆகணும் அப்படின்னு பாருண்டவர். ஏமே ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்பொழுதுமே தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தவே செய்யாது. ஹல்லேலூயா. ஏமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோ தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தாது. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, வேற யாருக்கோ ப்ரேயர் பண்றான், அவனுக்கு குழந்தை பிறகுது. அதே நேரத்தில் பார்த்தா இவனும் ஒய்ஃபும் கர்ப்பமாகறா. அட் அ டைம்ல ஒரே கல்ல ரெண்டு மாங்காய், ஒரு சின்ன ப்ரேயர். ஆமென் ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், எப்போ உங்களுக்கு ஒரு மாதிரியான சூழ்நிலைகளை காட்டி பிசாசு நீ இதுல ப்ரேயர் பண்ணக்கூடிய நேரமே கிடையாதுடா, ப்ரேயர் பண்ணி என்ன ஆயிடுச்சு, பைபிள் வாசி என்ன ஆயிடுச்சு, பாடல் பாடி என்ன ஆயிடுச்சு, தேவனை துதிச்சு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்கிற நேரம் தான் நீங்க முன்னிலும் அதிகமா அதை செய்ய வேண்டிய நேரமா இருக்கு. முன்னிலும் அதிகமா நீங்க அதை செய்ய வேண்டிய நேரமா இருக்குது. ஆமென் ஹல்லேலூயா. தைரியமா சொல்லுவோமா, என் தேவைகளை பார்க்கிலும் அவர் பெரியவர். ஆமென். என் தேவைகளை பார்க்கிலும் அவர் பெரியவர். கர்த்தர் நல்லவர். ஸோ போன வாரம் கொடுக்கும் கிருபையை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எத்தனை பேர் பிளஸ்ஸட் அந்த மெசேஜ்னால? ஆமென். ஸோ அது சீக்கிரமாக யூடியூப்பில் அப்லோட் ஆகும். ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. அநேகருக்கு அதை ஷேர் பண்ணி விடுங்க, அதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் அது நிறைய பேர் போய் ரீச் பண்ணும். நிறைய பேருக்கு அது போய் ஆட்டோமேட்டிக்காக சார் நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன விஷயமும் எல்லாமே விதையாக இருக்குது. நம்ம யூடியூப்பில் போடுறதும் ஒரு விதை தான். ஸோ நம்ம பண்ணுற எல்லா காரியங்களுமே ஒரு விதையாக இருக்குது. நீங்கள் போடுற கமெண்ட், நீங்கள் போடுற லைக், நீங்கள் பண்ணுற ஷேர் எல்லாமே ஒரு விதையாக இருக்குது. நிச்சயமாக அது ஒரு பெரிய காடாய் மாறி ஒரு பெரிய பலனை நம்முடைய கையில் கொண்டு வந்து அது சேர்க்கிறதா இருக்கு. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸோ கிருபையின் அடிப்படையில் கொடுக்கறத பற்றி போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்க, பண திரட்சி தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தமாக இருக்கிறது. ஆமென். நான் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்பது அது ஆப்ஷன் கிடையாது, அது எனக்கு உண்டான கிருபையா இருக்கு. ஏமே நான் ஐஸ்வர்யம் அடைந்தே ஆக வேண்டும், நான் ஐஸ்வர்யவானா இருந்தே தீர வேண்டும் என்பது கர்த்தருடைய பரிபூர்ண சித்தமா இருக்குது. இட்ஸ் மேண்டேட். ஏமே இது கட்டாயமா இருக்கிறது, இது ஆப்ஷன் கிடையாது. நீ ஐஸ்வர்யவான் ஆகணும்னா ஆகலாம், ஆகலன்னா எக்கெடுக்கிட்டு போலாங்கிறது கிடையாது. இல்லை, நான் தரித்திரனா இருப்பது கர்த்தருடைய சித்தம் கிடையாது, நான் ஐஸ்வர்யவானா இருப்பது கர்த்தருடைய 100% சித்தமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, 100%. நான் ஐஸ்வர்யவானா இருப்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். ஸோ கிருபையின் அடிப்படையில் கொடுப்பதை பற்றி நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கும் அதனுடைய இன்னொரு சாயலை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். கிருபை அப்படிங்கும்போது எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிறது பாருங்களேன், நீங்கள் ஒரு நோக்கத்தோட செயல்பட்டுட்டு போயிட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு எதிராக வருகிற யுத்தம், உங்களுக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள், இதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், மாம்சத்தில் போராட வேண்டாம், மாம்சத்தில் எதுவும் செயல்பட வேண்டாம், நீங்கள் போய் அடிதடியில் இறங்க வேண்டாம், நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஆனால் உங்கள் சம்பாத்தியத்திற்காக, உங்களுடைய ஏர்னிங்காக, உங்களுடைய பணத்தை
நீங்கள் சேர்ப்பதற்காக, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தினால உண்டாகிற ஐஸ்வர்யத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் சும்மா இருங்கள் அப்படின்னு சொல்லலை. புரியுதா? நீங்க எப்போ சும்மா இருக்கணும்? உங்களுக்கு கொடுத்து தேவன் வைத்திருக்கிற நோக்கத்துல நீங்க டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் வந்துச்சுன்னா, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, அல்லது தேவன் உங்களுக்கு சொன்ன காரியத்தின் மீது எதிர்ப்புகள் வந்ததுன்னா அந்த யுத்தத்தை கர்த்தர் மேற்கொள்வார். நீங்க சும்மா இருங்க, மாம்சத்துல எதுவும் போய் செயல்பட்டு காரியத்தை கெடுத்துறாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கு. ஆனா இந்த வசனத்தை கிருபையின் வெளிப்பாடுங்கிற பேர்ல தப்பா எடுத்துக்கிடக்கூடாது. பாருங்க, ஒரு வசனத்தை 1000 மெத்தட்ல நீங்க எடுக்கலாம், ஒரு மெத்தட்ல எடுக்கக்கூடாதுன்னு இருக்கும். இந்த விதத்துல இதை எடுத்துறாதீங்க அப்படின்னு இருக்கும். பாத்தீங்களா? இந்த மனுஷ பைய மூளை என்ன பண்ணும்னா கரெக்டா அந்த மெத்தட் தான் போய் கையில் வைக்கும். கரெக்டா என்ன செய்யும்? எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கும். ஏன்னா இது விழுந்து போன ஆதாமினுடைய இருதயம் என்ன பண்ணுது? பூரா பழமும் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றா, என்ஜாய் பண்றான்னா எதை தொடக்கூடாதுன்னு சொல்லுதாரோ அதுல தான் போய் கை வைக்க பார்க்கும். அந்த மாதிரி கிருபை உங்களை சோம்பேறியாக்கி, உங்களை ஒன்னில்லாம ஆக்கி, உங்களை டம்மியாக்கி கர்த்தரை உயர்த்துற விஷயம் கிடையாது. பாருங்க, உங்க பேரை பெருமைப்படுத்துறதுல தான் கர்த்தர் இருக்கிறார். அததான் கிருபை. ஏதாவது சொல்லுங்க, என் பெயர் பெருமைப்படும். ஒரு காரியத்தை செஞ்சு அந்த கிரெடிட்டை கர்த்தர் எடுத்துக்கிடணுங்கிறதுக்காக இல்லை. பாருங்க, அந்த காரியத்துல நீங்க முழு சதவீதம் கிரெடிட்டை வாங்கணும். இந்த உலகம் உங்களை பார்க்கும் பொழுது வாட்டர் டேலண்டியா அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அது உங்ககிட்ட கேட்கணும், எப்படிப்பா உனக்கு முடியுது அப்படின்னா, நான் நம்புகிற ஒருத்தர் இருக்கிறார் நீங்க சொல்லுவீங்க. பாத்தீங்களா? அதுதான் அவருக்கு உண்டான கிரெடிட். தேவன் உங்களுக்கு கிரெடிட் கொடுக்கிறார், நீங்க அவருக்கு கிரெடிட் கொடுக்கணும். தேவன் நமக்கு கிரெடிட்டை கொடுக்குறாரு, நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு கிரெடிட்டை கொடுக்கணும். இதுதான், இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது. பாருங்க, இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது. நீ சும்மா இரு, நீ ஒன்றும் செய்யாத, நான் உனக்கு சோறு போடுதேன், வாழ்நாள் முழுக்க நானே உனக்கு எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டுறேங்கிறது கர்த்தருடைய திட்டத்திலே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆதாம் பழத்தை சாப்பிட்டதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு நாய்ப்படாத பாடுபட்டு நான் வேலை பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி கிடையாது. நான் இந்த பணத்தை பத்தி பேசுற நிறைய சீரீஸ்ல நான் அதை பேசியிருக்கிறேன். ஆதாமுக்கென்று தேவன் வேலையை வைத்திருந்தார், பண்படுத்தவும் காக்கவும் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி அவனை கொண்டு போய் என்ன பண்ணாரு? அதை வைத்திருந்தாரு. தேவன் தோட்டத்தை உண்டு பண்ணதுக்கு முன்னாடி என்ன வேதம் சொல்லுது அப்படின்னா, பண்படுத்தவும் காக்கவும் ஆள் இல்லை, அதை மேனேஜ் பண்ண ஆள் இல்லைங்கிறதுனால தேவன் என்ன பண்ணல? உண்டாக்கல. எப்போ ஆதாமியும் ஏவாளையும் தேவன் உண்டு பண்ணாரோ அப்பவே என்ன பண்ணாரு? தோட்டத்தை உண்டு பண்ணி ஒரு பர்பஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல மனுஷனை கொண்டு போய் வைத்தார் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆதாம் விழுந்து போனதற்கும் இன்னைக்கு நம்ம வேலைக்கு போகாம சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை சாக்கா வச்சு அப்படி இருந்தீங்கன்னா சாப்பிடாதீங்கன்னு வேதம் சொல்லுது. நீ வேலைக்கு போகாம இருந்தா என்ன செய்ய? சாப்பிடாத அப்படின்னு சொல்லுது. ஏதாவது ஒரு வேலை பண்ணு அப்படின்னு சொல்லுது. பாருங்க, ஏர்னிங் பண்ணு அப்படின்னு தான் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. நீ காலையில் ஒரு சிஸ்டர் இப்படி போட்டிருந்தாங்க. நான் வழக்கமாகவே இந்த லிங்க்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விடுவேன் எல்லாத்துக்கும். அப்போது அவங்க ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க, ஐ டோன்ட் பிலீவ் இன் மணி பிரதர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆமாம், நிச்சயமா நானுமே பணத்தை நம்புறதில்லை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிற கர்த்தரை தான் நான் நம்புகிறேன். நானும் பணத்தை நம்பலை. பணம் எல்லாவற்றுக்கும் எனக்கு 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 நான் என்ன பிரச்சனைனாலும் பணத்தை வச்சு சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு நானும் சொல்லலை. யாருக்காவது அப்படி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன்னா, பணம் இருந்தாலே போதும், எல்லாவற்றையும் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு என்னைக்காவது நான் சொல்லியிருப்பேனா? ஒரு நாளும் சொன்னதில்லை. அப்போது நான் யோசிச்சது என்னென்னா, இப்படி பணத்தை பற்றி சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை அப்படிங்கும்போது அவங்க தான் இந்த மெசேஜை மெயினாகவே கேட்கணும். பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த மெசேஜஸை மெயினாக கேட்கணும். பாருங்க, பாஸ்டர் சாம்பி செல்லதுரை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செமினாரில் சொன்ன விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு மனுஷன் ஐஸ்வர்யத்தை வேண்டான்னு சொன்னான், அதுவும் கிறிஸ்தவன் ஐஸ்வர்யத்தை வேண்டான்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவனை மாதிரி செல்ஃபிஷான ஆள் உலகத்திலே கிடையாது அப்படின்னு. தான் 4 பேர் நல்லா இருக்கணும் பிரதர், அது இருந்தால் போதும் பிரதர் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுதான் அப்படின்னா, அந்த 4 பேர் யாருன்னு கேட்டால் அவன் பொண்டாட்டி, அவன் 2 பிள்ளைகளாக இருக்கும். இப்படியே சொன்னார். நானும் அதை தான் யோசிக்கிறேன். பாருங்க, எதன் அடிப்படையில் ஐஸ்வர்யம் நம்மகிட்ட வரணும், எதன் அடிப்படையில் ஐஸ்வர்யம் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நான் சொல்லிகிட்டே வரேன். குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படியாக நம்ம கையில் ஐஸ்வர்யம் தேவை. ஏமே 4 பேரை வாழ வைக்கும்படியாக என் கையில் ஐஸ்வர்யம் தேவை. நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக செய்கிற தேவனை இந்த உலகத்தில் காட்டுறதுக்கும் எனக்கு ஐஸ்வர்யம் தேவை. என் தேவன் தரித்திரதல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஐஸ்வர்யவானா இருந்தாதான்
அதை சொல்லவே முடியும் பாருங்க. இதற்கெல்லாம் தான் ஐஸ்வர்யம் தேவை. ஒரு நோக்கத்திற்காக ஐஸ்வர்யம் தேவை. ஏதோ சம்பாதிச்சு வாயில போட்டுட்டு ஏதோ நானே என் பிள்ளைகளும் நல்லா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக அல்ல. ஏமே இல்லாதவர்களுக்கு கொடுக்கறதுக்காக ஐஸ்வர்யம் தேவை. புதிய புதிய படைப்புகளை கொடுக்கறதுக்காக ஐஸ்வர்யம் தேவை. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான்ங்கிற வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவதற்கு ஐஸ்வர்யம் தேவை. நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்பதற்கு ஐஸ்வர்யம் தேவை. சோமாலியா தேசத்தை பற்றி யோசிச்சிருப்போமா? யாருக்காவது அப்படி எண்ணங்கள் உண்டாயிருக்கா? ஒரு தேசமே பட்னி கிடக்கிறத பற்றி என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? ஒரு 5 ரூபா கொடுப்போம்னு உங்கள் மனதில் தோண்டியிருக்கா? அப்போ எங்கே தப்பு நடக்குது? எங்கே தப்பு நடக்குதுன்னா இந்த மண்டைக்குள்ளே தான் தப்பு நடக்குது பாருங்க. எனக்கு பணத்தை பற்றி நம்பிக்கை இல்லை, எனக்கு பணத்தை பற்றி இல்லை பிரதர், எனக்கு தேவையான அளவுக்கு 30,000 ரூபா சம்பளம் வருது, அதில் நானும் என் பிள்ளைகளும் நல்லா இருந்துக்கிட்டோம். செல்ஃபிஷான புத்தி பாருங்க. ஒருவேளை உங்கள் தேவைகளுக்காக மட்டும் இந்த பணத்தை சம்பாதிக்கிறத குறித்து நீங்கள் கேட்கணும்னு நினச்சி வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்கள் ரத்தம் உங்களுடைய புத்தியில் தெளிக்கப்படட்டும். ஆண்டவர்கிட்ட அப்படியே நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என் தேவைகள்லாம் நீங்கள் சந்திச்சிருவீங்க டாடி, இந்த ஊரார் தேவையை நான் சந்திக்க முடியாது, என் கைகளை திடப்படுத்துங்க. ஏமே ஹல்லேலூயா. பல தேசத்திற்கு நான் வாரி இறக்க முடியாது, என் கைகளை திடப்படுத்துங்க ஃபாதர். ஹல்லேலூயா. என் முன்னாடி ஒருத்தன் கூட பசியா இருக்கக்கூடாது, அதற்காக என் கைகளை திடப்படுத்துங்க. பாருங்க, இது ராஜ்யத்தின் மனப்பான்மை. இது ராஜ்யத்தின் மனப்பான்மை. நான் சொல்லி கொடுக்குற ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது ராஜ்யத்தின் மனப்பான்மை. பாருங்க, இது உங்களை சோம்பேறியா இருக்க விடாது, இது உங்களை சுறுசுறுப்பு உள்ளவன ஆக்கும், இது உங்களுடைய தலைமுறைகளும் உங்களை வாழ்த்தும்படி என்ன ஆகுது, ஐஸ்வர்யத்தை ஈர்த்து கொண்டு வருது பாருங்க. அழிந்து போகிற இந்த உலக பொருளினால அநேக சிநேகிதர்களை சம்பாதிங்கன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். நிறைய பேர உங்களுக்குன்னு கூட்டமா சேர்க்கிறதுக்கு ஐஸ்வர்யம் உதவுது பாருங்க. இப்படி திரளான வாக்குத்தத்தங்கள் என்ன பண்ணுது, ஐஸ்வர்யத்தை குறித்து இருக்குது. ஏன் நம்ம கையில ஐஸ்வர்யம் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் என்னுடைய பிறப்புரிமையா இருக்குது. இட்ஸ் மை பர்த் ரைட். ஐஸ்வர்யம் எனக்கு உண்டான பிறப்புரிமையா இருக்குது. தேவன் எனக்கு தந்த வாக்குத்தத்தமா இருக்குது. நான் ஒன்றும் சும்மா அதை விரும்பல. இந்த விருப்பத்தையும் செய்கையும் தேவன் எனக்குள்ள வைத்திருக்கிறார். நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருவேன்னு அவர் சொன்னதுனாலதான் அதை நான் விரும்ப வேண்டியதா இருக்குது. அதன் மேல ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டா இருக்குது. இதை அவர் சொல்லாம இருந்திருந்தாருன்னா அதை பத்தி எதன பேச்சுக்கு இடமே இல்லை பாருங்க. இது எல்லா வாக்குத்தத்தங்களும் தான் நம்மளை அதை நோக்கி பார்க்க வைக்குது, அது வேணும் அப்படின்னு சொல்ல வைக்குது. அஞ்ஞானிகள் இதை நாடி தேடி திரியிறான். நானும் நாடி தேடி திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அதுல என்ன இருக்குது? அப்ப எங்க போச்சு என் கிருபை? நான் அதை நாடி தேடி திரியிறது இல்லம்மா, அதை கமெண்ட் பண்ணி நான் தூக்குறதற்காக தேவன் எனக்கு ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். நான் சோம்பல் இல்லாம சுறுசுறுப்புள்ளவனா வேலை செய்யும்படியா தேவன் எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இது என்னுடைய பேராசை இல்லை, என்னுடைய பர்த் ரைட். இது அதற்கு பின்பதாய், ஐஸ்வர்யத்துக்கு பின்பதாய் என் மனதை அலைய விடுறதற்காக சொல்லப்படுகிற உபதேசங்கள் அல்ல. தேவனை முன்னிட்டு, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை முன்னிட்டு, அது நிறைவேற்றலுக்குள்ள வரணுங்கிறத முன்னிட்டு தேவனை போக்கஸ் பண்ற காரியமா இருக்கு. பணத்தை என் வேலைக்காரன் ஆக்கி தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தான் இந்த ஐஸ்வர்யத்தை குறித்த போதனைகளை நான் தொடர்ந்து கேட்க வேண்டியதா இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பணத்தை வேலைக்காரனாக்கி தேவனை மகிமைப்படுத்த எனக்கு ஐஸ்வர்யம் தேவைப்படுகிறது. ஸோ இதை தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இல்ல சொல்லுங்க, ஆளக்கடவர்கள். நல்ல சாங்க சொல்லுங்க, ஆளக்கடவர்கள். ஒரு டிசைன் வருது அப்படின்னு சொன்னா, ஒரு உருவாக்கம் நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த உருவாக்கத்திற்கு பின்பதாய் ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த பர்பஸ் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த டிசைனையே ஃபார்ம் பண்ணுது. இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த கேமராவாக இருக்கட்டும், நாங்கள் வைத்திருக்கிற மைக்காக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த டிசைனில் வர்றதுக்கு முன்பதா என்ன வந்துச்சு, ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ் என்ன பண்ணுது, இந்த டிசைனை ஃபார்ம் பண்ணுது. இப்போ நான் வச்சிருக்கிற இந்த மைக் பார்த்தா ரொம்ப குட்டியாக இருக்கும். ரொம்ப குட்டி மைக்கு, பக்கத்தில் வச்சு பேசணும். நான் கொஞ்சம் தூரத்தில் தான் வச்சு பேசுகிறேன். ஏன் இப்படி குட்டியாக இது டிசைன் வந்துச்சு?
ஏன் பெருசாக இது வைக்கலன்னா, இது உட்கார்ந்து பேசுறதுக்காகவும் மைக் இருக்கிறதே வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு பர்பஸ் முதல்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இதை டிசைன் பண்ணாங்க. ஸோ பர்பஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகுது, டிசைன் வருது. நான் யூஸ் பண்ணுற இந்த கேமரா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேமரா, குட்டியாக இருக்கும். இந்த பழைய கல்யாண வீட்டிலலாம் தூக்கிட்டு அலைவாங்களே அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப இந்த டிஜிட்டல் கேமரா இருக்கு இல்லையா, அந்த டைப்பில் தான் இருக்கும். ரொம்ப குட்டியாக இருக்கும். போர்ட்டபிளாக உண்டாக்கணும், ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறத பர்பஸை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கேமராவை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இந்த 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 வசனத்துலேயும் டிசைனும் இருக்குது, பர்பஸும் இருக்குது. பர்பஸ் என்ன, ஆளக்கடவர்கள், மனுஷனை உண்டு பண்ணி மனுஷனை என்ன பண்ணணும், ஆளுமை பண்ணணும் அப்படிங்கிறது தான் பர்பஸ். டிசைன் என்ன, டிசைன் என்னன்னா, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கவுமாக. பர்பஸ் என்னது, ஆளறது. ஆளணும் அப்படின்னு சொன்னா அவன் எப்படி இருக்கணும், நம்மள மாதிரியே இருக்கும். அப்படின்னா தான் ஆள முடியும். அப்படின்னா என்ன பண்றாரு, தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டு பண்றார் பாருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஸோ ஆளுமைக்கு தேவையானது என்ன, தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயல்ல எப்படி ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறாரு, ஆணும் பெண்ணுமா சிருஷ்டித்திருக்கிறாரு. இப்போ இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா விளங்குது. ஆணும் பெண்ணும் சேர்ந்தா ஒரு பெரிய ஆளுமை அந்த இடத்துல நடக்கும். ஆண் பெண்ணை ஆளுவதோ, பெண் இப்போ இருக்கிற மாதிரி பெண் ஆணை ஆளுவதோ, முந்தைய காலத்தில் இருந்த மாதிரி ஆண் பெண்ணை ஆளுவதோ அது கிடையாது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து காரியங்களை ஆண்டு கொள்வது, அதுதான் தேவ சாயலாகவும் தேவ ரூபமாகவும் இருக்குது பாருங்க. இப்படிதான் தேவன் என்ன பண்ணாரு, ஆணும் பெண்ணுமா சிருஷ்டித்தார். சொல்லுங்க, ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார். கணவன் மனைவியா நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ என்னை ஆளுவதற்காகவோ நான் உன்னை ஆளுவதற்காகவோ உண்டாக்கப்படல. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சில காரியங்களை ஆளும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஏமே, இதற்காகவே தேவன் அவர் சாயலாகவும் அவர் ரூபத்தின்படியும் என்னை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஆளும்படியாய் அவர் சாயலில் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிப்பு. ஏமே, ஹல்லேலூயா. நான் ஆளுகை செய்யும்படியாய். இப்படி நீங்க சொல்லும் போதே உங்களை ஆண்டு கொண்டிருக்கிற சில காரியங்கள் எல்லாம் கட்டாய் வெளியில போகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தீர்க்கதரிசியா உங்களுக்கு டிக்ளேர் பண்றேன். எதுலையாவது உள்ள அடிமைத்தனத்துல சிக்கி இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு அது கட்டாய் வெளியில போகும். சில விட முடியாத பழக்க வழக்கங்கள்ல நீங்க மாட்டிட்டு இருக்கிறீங்கன்னா, சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, அல்லது சில மனிதர்கள் உங்களை ஆளுகை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்றைக்கு அது கட்டாய் உங்க வாழ்க்கையில இருந்து வெளியில தூர போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆளும்படி தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் என்னை உண்டாக்கி இருக்கிறார், என்னை உண்டாக்கி இருக்கிறார். ஏமே. 28வது வசனம் வாங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வதித்தார் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்கன்னா த பிளெஸிங். எல்லாம் சொல்லுங்க, த பிளெஸிங். ஸோ இந்த டொமினியனுக்காக, இந்த ஆளுமைக்காக ஒரு 2 காரியம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இன்னைக்கு அதை தான் உங்கள் பேரில் நான் சொல்ல போகிறேன். அந்த காரியத்தை என்னங்கிறத உங்களுக்கு விளக்கி அதை உங்கள் பேரில் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஏன் இதை செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால், இனி நீங்கள் ஒருபோதும் பணத்திற்கு அடிமையாக இருக்க போகிறதில்ல. பணத்துக்கு அடிமையாக இருக்கிறது அப்படிங்கிறது பணம் நிறைவாகி பணம் உங்களை முக்கிற அளவுக்கு ஆகி அதில் அடிமைத்தனத்தில் சிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் அடிமைத்தனம் இல்லை. பணத்துக்காக எப்பொழுதும் ஏங்கிக்கிட்டே இருக்கிறதும் பணத்திற்கான அடிமைத்தனமாக இருக்கு. புரியுதா நான் சொல்றது? பணம் நிறைவாகி கர்த்தரே வேண்டாம் எனக்கு பணம் போதும் அப்படின்னு பணத்துக்கு அடிமையாகிறது ஒரு அடிமைத்தனம். அப்படின்னா பணமே இல்லாம எப்பவும் பார்த்தாலும் பணத்திற்காக மட்டுமே தன்னுடைய காரியங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, நடந்துகிட்டு இருக்கிறது, பணத்தில் ஒரு அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபினான்ஷியலுக்கு கீழே நீங்கள் இருக்கிறீங்க, ஃபினான்ஷியல் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, ஃபினான்ஷியல் கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் 2 காரியத்தை இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
இந்த ஆளுமைக்காக தேவன் 2 காரியங்களை வைத்திருக்கிறார். அதுல ஒன்று தி பிளெஸ்ஸிங். கர்த்தர் ஆசீர்வதித்தார் அப்படின்னா என்ன? நல்ல வார்த்தைகளை என்ன பண்றாரு? சொல்றாரு. அது என்ன இந்த நல்ல வார்த்தைகள்? பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க. பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அப்ப என்ன இருக்குது? டொமினியன்னா ஆளுகைக்குள்ள உட்பட்டு வந்ததுன்னா என்ன அடையாளமா இருக்குதான்? பழுகுதலும் பெருகுதலும் நிரப்புதலும் அதுல ஒரு பெரிய மேஜர் பார்ட்டா வைக்குது. ஏமே சொல்லுங்க. பழுகுதல், பெருகுதல், நிரம்புதல். இது பணத்திற்காக மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப சமாதானத்திற்காகவும், உங்கள் குடும்பத்தில் நடக்கிற காரியங்களுக்காகவும், உங்கள் வியாபாரத்தில் நடக்கிற விஷயங்களுக்காகவும், அதில் நீங்கள் எப்படி ஆளுமையில் இருக்கீங்க அப்படிங்கிறத எந்த அடையாளம் இருக்குதா அதை நீங்கள் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறீங்க, அதற்கு நீங்கள் கீழ்பட்டு இல்லை, அதை நீங்கள் கீழ்ப்படுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமே அது பழுகி பெருகி பூமியை நிரப்பு தான். பாருங்க, இது 2 வாயிலா நடந்துகிட்டு இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தி பிளெஸ்ஸிங். எல்லாம் சொல்லுங்க. தி பிளெஸ்ஸிங். ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருக்கு பாத்தீங்களா? அந்த பிளெஸ்ஸிங். எல்லாம் சொல்லுங்க. தி பிளெஸ்ஸிங். பிளெஸ்ஸிங்கான அடையாளம் என்ன? பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுதல். இப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆசீர்வாதம்னா என்ன? நல் வார்த்தைகளை மனுஷர் மீது பேசுவதுதான் ஆசீர்வாதம். நல் வார்த்தைகளை பேசுறது. சாபம்னா என்ன? கெட்ட வார்த்தைகளை என்ன பண்றது? பேசுறது. நெகட்டிவான வார்த்தைகளை பேசுறது தான் என்னது? சாபம். சாபம் விட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? கெட்ட வார்த்தைகளை பேசுறது. தி பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறது என்ன? ஆசீர்வதிக்கிறது. ஏமே நல் வார்த்தைகளினால ஆசீர்வதிக்கிறது. தேவன் இந்த நல்வார்த்தையை மனுஷர்களை சந்திக்கும் போதெல்லாம் பேசுறாரு. பழுகி பெருகி பூமியை நிரப்ப. ஆபிரகாம்கிட்டையும் பேசுறாரு, நோவாட்ட பேசுறாரு, ஈசாக்கிட்ட பேசுறாரு, தாவீதுட்ட பேசுறாரு. எல்லா பைட்டையும் பேசும்போது என்ன பண்றாரு? பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டுகொள் அப்படின்னு தான் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். ஸோ எவ்ரி ஹியூமன் பீயிங், கர்த்தரை இயேசுவை சொந்த இரட்சகராய் கொன்ற ஜனத்திற்கு என்ன பண்ணுது? சாபங்கள் நீக்கப்பட்டு ஆசீர்வாதம் அவங்க தலையின் மேல வந்திருக்குதுன்னா the blessing is yours. Amen. அது எந்த சந்தேகமும் வேண்டாம். காலையில் எந்திக்கும் போதே நீங்க எப்படி எந்திக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என்னெல்லாம் தேவை இருக்குன்னு எந்திக்க கூடாது. the blessing என் தலைமையில இருக்குது. பழுகி பெருகி நிரப்பும்படியான, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படியான தி blessing என் தலைமையில இருக்குது. ஹல்லேலூயா. இதை சொல்லி தான் எந்திக்கவே செய்யணும். உங்களுக்கு கட்டளையா நான் சொல்றேன். என்னை ஃபாலோ பண்றீங்க, இந்த ஊழியத்துல விதைக்கிறீங்க, என்னோட தொடர்புல இருக்கிறீங்க, இந்த ராஜ்யத்தினோட இணைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா இதை நான் கட்டளையா உங்களுக்கு நான் சொல்றேன். வேற யாரும் இதை நீங்க கட்டளையா எடுக்க வேண்டாம், அட்வைஸா கூட நீங்க எடுத்துக்கிட வேண்டாம். ஆனா என்னோட தொடர்புல இருக்கிறவங்களுக்கு நான் கட்டளையா சொல்றேன். காலையில் எந்திக்கும் போதே தலையில கை வச்சு இதை சொல்லுங்க. தி blessing is upon me. Amen. Hallelujah. The blessing. Come on, say it with me. The blessing is upon me. Amen. The blessing. I have the blessing upon my life. Hallelujah. 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 Blessing is upon me. So இது முதல் காரியமா இருக்குது. 2வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் நினைச்சுக்கிட்டேன் இந்த ஒரு காரியமே போதும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தாலே போதும், அதுவே ஒரு பெரிய திரட்சியை கொண்டு வரும் அப்படின்னு நினைச்சேன். இல்லை, கர்த்தர் அவருடைய பார்ட்டை செய்துட்டாரு. இனி நான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கிருபை என்னது? உங்களை சோம்பேறித்தனமா இருக்க வைத்து கர்த்தரே எல்லாவற்றையும் பார்த்துக்கிறது பேர் இல்லை. கிருபை உங்களுக்கு ஒரு எபிலிட்டியை கொடுத்து உங்களை சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியில கொண்டு வந்து அது உங்களை வேலை செய்ய வச்சு உங்க கையாலேயே ஒரு பெரிய அறுவடையை அது பார்க்க வச்சு அதுல கழிவுற வச்சு என்ன பண்ணும்? அதுல என்ஜாய் பண்ண வைக்கிறது தான் தேவனுடைய கிருபையா இருக்குது பாருங்க. யாரோ திடீர்னு கொண்டு வந்து ஒரு பழப்பழத்தை கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது நல்லது, நல்லா தான் இருக்கும், டேஸ்டா தான் இருக்கும். ஆனா நீங்க ஒரு கண்ணு வச்சு அதை வளர்த்து ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணி அதுல இருந்து வரும் பாருங்க, அதை நீங்க புசிக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு ஒரு இன்பம் இருக்கும். நான் கைப்பட நட்டதுரா அப்படின்னு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகுமா இல்லையா? உண்டாகுமா இல்லையா? தண்ணியை நீங்க உண்டு பண்ணல, தண்ணியை தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார், அதை பாய்ச்சக்கூடிய கிருபையை தந்திருக்கிறார். ஆனா கூட நீங்க நட்டு வச்சதுல இருந்து ஒரு ஃப்ரூட் கிடைக்கும் பொழுது எப்படி இருக்கும் பாருங்க. தேவன் அதை தான் விரும்புறாரு.
தேவன் அதை தான் விரும்புகிறார். நீங்க நடணும், நீங்க வளர்க்கணும், நீங்க பழுகி பெருகணும், நீங்க என்ன செய்யணும், அதை ஆண்டு கொள்ளணும், அதை கீழ்ப்படுத்தணும். மனுஷனா இருக்கிற நம்ம அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்றார், அதுக்கான எபிலிட்டியும் அதுக்கான ஐடியாஸையும் அதற்கான பலனையும் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆமென். ஸோ தேவன் அவருடைய பார்த்து செய்திருக்கிறார். என்ன? அவர் ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, the blessing is upon me. ஆமென். இந்த blessing என் தலைமையில இருக்கிற வரைக்கும் நான் ஏறெடுக்கிற எந்த காரியத்திற்கும் எதிர்வினையா வருகிற எல்லாவற்றையும் அவர் நின்று ஒன்றும் இல்லாம பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த மனுஷன் எதிர்த்தாலும் இந்த ஆசீர்வாதம் என் தலையின் மீது இருக்கும் பொழுது என் ஜெயத்தை, என் வெற்றியை ஒருவனாலையும் தடுக்க முடியாது. ஒருவனாலையும் தடுக்க முடியாது. ஒருவனாலையும் தடுக்க முடியாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதம் என் தலையின் மீது இருக்கும்போது ஒரு மனுஷனாலையும் இந்த ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. தடுக்க முடியாது. ஸோ என்ன பண்றாரு சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதி பிளெஸ்ஸிங் என்ன பண்றாரு, ஆசீர்வதித்தார். இப்ப அடுத்த வசனத்துல தான் ரெண்டாவது காரியம் இருக்கு. பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. நல்லா கவனிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஒரு மெத்தடாலஜியை ஆண்டவர் என்ன பண்றாரு, மனுஷனுக்கு கொடுக்குறாரு பாருங்க. அவனுக்கு ஃபர்ஸ்ட் இதுனா இந்த பழம் அப்படின்னு சொல்லி பழத்தை கொடுக்கல, விதை தரும். எல்லாரும் சொல்லுங்க, விதை தரும். விதை தரும் பூண்டுகளையும் விதை தரும் சகலவித விருட்சங்களையும் என்ன பண்றாரு, கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்கு கடவுள். சீடு இல்லாத ஒரு ஃப்ரூட்டை நான் எப்பவுமே தரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படி சப்ளை பண்ணல பாருங்க. சீடோட கொடுக்குறாரு. என்ன பண்ணணும், அந்த சீடை விதைக்கணும், அதில் மறுபடியும் ஆகாரம் வரும், அதை நீ எடுக்கணும், அதுல இருந்து சீடும் வரும், அதை நீ மறுபடியும் என்ன பண்ணணும், விதைக்கணும். இப்படி தான் பழுகி பெருகணும் அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. ஏமே பழுகி பெருகணும், ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன தேவைப்படுது, தி பிளெஸ்ஸிங் தேவைப்படுது. நல் வார்த்தைகள் அவர் மூலியமாய் வந்த வார்த்தைகள் தேவைப்படுது. ரெண்டாவது என்ன தேவைப்படுது, எல்லாம் சொல்லுங்க, விதை தேவைப்படுகிறது. ஏமே விதை தேவைப்படுகிறது. முதல்ல என்ன தேவை, தி பிளெஸ்ஸிங். ரெண்டாவது என்ன தேவை, சீடு. எல்லாம் சொல்லுங்க, சீடு. விதை தேவைப்படுது பாருங்க. ஏமே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. 8ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நோவா காலங்களில் புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. 8:22 பாருங்க. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இல்லை சொல்லுங்க, விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை. இன்னைக்கு இந்த மெசேஜை கொடுக்கும் போது ஆண்டவர் ஹிண்டா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அது என்னன்னா, இன்றைக்கு இவ்வளவு நாள் நீங்கள் விதைத்த நல்ல விதைகளின் அறுவடையின் நாளாக உங்களுக்கு அமைய போகுது. ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் நீங்கள் விதைத்ததற்கான ஒரு பெரும் பலனை நீங்கள் அடைய போகிற ஒரு நாளாக உங்களுக்கு அமைய போகுது. ஹல்லேலூயா. மோரபா ஷட்டகம் படரதலபா மல் படரதலபா ஷியாந்தல படரது. யாரெல்லாம் ரிசீவ் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் அமைன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் இதுக்கு கிளாப் பண்ணாங்களோ டேடி, அதை எல்லாருக்கும் அப்படியே வாய்க்கட்டும், அப்படியே வாய்க்கட்டும், அப்படியே வாய்க்கட்டும். ஏமே விதைப்பும் அறுப்பும் பாருங்க, அழகா சொல்லிருச்சு இந்த வார்த்தை. இரவும் பகலும் எப்படி வருது? யாராவது ஒருத்தர் இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு, பகல்ல வெடியுமோ என்னமோ அப்படின்னு ஒரு யோசனை உங்களுக்கு வந்திருக்குதா? என்னைக்காவது வந்திருக்குதா? நாளைக்கு விடியுமோ என்னவோ, நாளைக்கு சூரியன் வருமா வராதா அப்படிங்கிற கேள்வி ஒருத்தருக்குமே வந்ததில்லை பாருங்களேன். அந்த மாதிரி தான் நீங்க விதைத்ததுக்கு நிச்சயமான ஒரு அறுவடை உண்டு அப்படின்னு இருக்கிறார். சூரியனும் சந்திரனும் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு தெரியப்படுத்துது. என்ன தெரியப்படுத்துது? நீ விதைச்சிருக்க, சூரியன் வந்துட்டனா அப்ப அறுவடை வரும். ஏமே இரவு ஆயிடுச்சா, நீ விதைச்சிட்டியா, பகல் என்ன ஆகுது,
சூரியன் உதிக்குதா, அப்ப நிச்சயமாய் அறுவடை உண்டு. எப்படி இரவும் பகலும் வருதோ அதே மாதிரி விதைப்புக்கான அறுவடை நிச்சயமாய் வரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் விதைத்திருக்கிறேன். ஆமிக்கு குளிக்கு சரிந்து விழும்படியாய் மனிதர்கள் என் மடியில வந்து போடுவார்கள். இரவு வருது, பகல் வருதுன்னா நான் விதைத்திருக்கிறேன், நான் அறுவடை செய்வது நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. பிளாக் ஆகி போயிருக்கிற உங்களுடைய அறுவடை இன்றைக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. சொல்லும் போதே ரிலீஸ் ஆகுது. இந்த மினிஸ்ட்ரியோட இந்த அனைட்டிங் கீழே உங்களை சப்மிட் பண்ணி இருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு அது ரிலீஸ் ஆகும். இன்றைக்கு உங்களுக்கு அது ரிலீஸ் ஆகும். மோரபா ஷட், உங்க அறுவடை இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. பூமி உள்ளளனாலவும் எல்லாரும் சுத்தி பாருங்க, பூமி இருக்குதா? உங்க ஏரியால பகல் ஆயிட்டா அல்லது உங்க ஏரியால இரவு ஆயிட்டா? தேங்க் காட். சொல்லுங்க, தேங்க் காட். நீர் சொன்ன மாதிரியே இரவும் பகலும் வருது அப்படின்னா நீர் சொன்ன மாதிரியே விதைப்பும் அறுப்பும் இன்றைக்கு உண்டா? ஹல்லேலூயா. மோரபா ஷட்டகம் படரதலபா. மழை அடிக்குதா உங்க ஏரியாக்கள்ல? இல்ல வெயில் அடிக்குதா? உஷ்ணம் இருக்குதா? அப்ப இது 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 வாக்கு, இது வாக்கு, இது தேவன் ஏற்படுத்தி வைத்த சிஸ்டமா இருக்குது. சிஸ்டம் இருக்குது. உஷ்ணம் இருக்குதா? மழை பெய்யுதா? எதுவா இருக்கட்டும், தேங்க் காட், தேங்க் காட், தேங்க் காட். ஹல்லேலூயா. உஷ்ணம் இருக்குது, தேங்க் காட். மழை பெஞ்சிருக்குது, தேங்க் காட். இரவு வந்திருக்குது, தேங்க் காட். பகல் வந்திருக்குது, தேங்க் காட். அப்ப என் அறுவடையும் நிச்சயமே வரப்போகுது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் அறுவடை நிச்சயமாய் வரப்போகுது. விதைப்பும் அறுப்பும் என்ன பண்ணுதான்? பகலும் இரவும் ஒளிவதில்லைங்க மாதிரி ஏன் அறுவடை ஒளிவது இல்லைங்க? ஏன் விதை ஒளிவது இல்லை? நான் விதைச்சது ஒளிவது இல்லை. கமான், சே இட் வித் மீ. நான் விதைத்தது ஒளிந்து போவது இல்லை. எங்கடா என் அறுவடை? எவ்வளவோ விதைச்சிருக்கிறேனே, எவ்வளவோ விதைச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஒளிவதில்லை. அலைகள் ஓய்வதில்லை. இரவும் படைகளும் ஒளிவதில்லை. நான் விதைத்ததும் ஒளிவதில்லை. என் அறுவடை ஒளிவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பெரிய அறுவடை உங்களுக்கு உண்டாக போகுது. ஆமென். மோரபா ஷட்டகம் படரதலபா. மோரபா. டே அண்ட் நைட்டுங்கிறது ஒர்க் ஆகும்னா நான் விதைத்ததுக்கான அறுவடையும் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகும். மார்க் 4:26. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி ஒரு மனுஷன் விதைய விதைச்சிட்டு நைட்டு தூங்கியிருக்கும் போது அவனுக்கே தெரியாம அது பயிராகி காலையில வந்து நிற்குதோ, அப்படிதான் தேவனுடைய ராஜ்யமே இருக்குது அப்படிங்கிறாரு. பாருங்க, ரெஸ்ட், மனுஷன் ரெஸ்ட் எடுக்கும் பொழுது அங்க தேவன் தந்த தி பிளஸ்ஸிங் வேலை செய்யுது. எப்படி தி பிளஸ்ஸிங் வேலை செய்யுது? பழுகி பெருகும்படியா அவர் சொன்ன ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? வேலை செய்து பாருங்க. ஆனா இவனுக்கான வேலை என்ன? விதைக்கிறதுங்கிறதே இவனுடைய வேலையா இருக்குது. இவன் போய் விதைச்சிட்டு வந்து என்ன பண்றான்? ரெஸ்ட் எடுக்கிறான். அங்க பார்த்தா தி பிளஸ்ஸிங் வேலை செய்யுது. விதைப்பும் அறுப்பும் என்ன பண்ணுது? அங்க வேலை செய்யுது. எல்லாம் சொல்லுங்க, பிளஸ்ஸிங் வேலை செய்யுது, விதைப்பும் அறுப்பும் வேலை செய்யுது. நான் தூங்கி கொண்டிருக்கும் போதும் அது வேலை செய்யுது. நான் ரெஸ்ட் எடுக்கும் போதும் எனக்காக அது வேலை செய்யுது. விதைச்சிட்டேன், என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற சந்தேகமே வேண்டாம். என்ன சொல்லுது? நீ தூங்கு, விதைச்சிட்டியா, வேலை செஞ்சிட்டல்ல, நீ போய் எடு பண்ணு, நீ ரெஸ்ட் எடு. அது உனக்கே தெரியாம விளையும். ஏன் உங்களுக்கே தெரியாத சில அறுவடைகள் இன்றைக்கு உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்குது. இன்னைக்கு ஒரு பெரிய அறுவடை உங்களுக்கே தெரியாத விதத்துல ஒரு பெரிய அறுவடை இன்றைக்கு உங்களுக்கு உண்டாக போகுது. ஏமே ஆமா, டே அண்ட் நைட் ஆர் தி பிளஸ்ஸிங்கும் சோயிங் அண்ட் ரீப்பிங்கும், விதைப்பும் அறுப்பும் தி பிளஸ்ஸிங். இது என்ன பண்ணுது? எனக்காக வேலை செய்யுது. சொல்லுங்க, எனக்காக வேலை செய்கிறது. விதைப்பும் அறுப்பும் எனக்காக வேலை செய்கிறது. தி பிளஸ்ஸிங் எனக்காக வேலை செய்கிறது. ஆசீர்வாதம் எனக்காக வேலை செய்யுது. சாபமான வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த விதைப்பும் அறுப்பும் இல்லாம ஒரு ஹார்வெஸ்ட் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்குது. பாத்தீங்களா? அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதுதான் சாபகரமான ஒரு வாழ்க்கையா மாறிடுது. அந்த சிஸ்டத்துல இருந்து வெளியில வந்து, அதுதான் பாபிலோனியன் சிஸ்டம். தி வேர்ல்டு உலகத்தின் சாயலுக்கு ஒப்பாய் அப்படின்லாம் சொல்லுது. பாத்தீங்களா? அதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த விதைப்பும் அறுப்புமே இல்லாம ஒரு அறுவடை.
அப்படின்னு எதிர்பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் பிரச்சனை வருது பாருங்க. அதில் தான் ஏமாற்றம் வருது, அதில் தான் தோல்வி வருது, அதில் தான் என்ன பண்ணுறாங்க, சீட்டிங்கை போட்டுடுறாங்க. அதில் போய் சிக்கிறாத அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த சிஸ்டத்தை நம்பு, இந்த பிளஸ்ஸிங்கை நம்பு, இந்த விதைப்பு மறுப்புங்கிறத நீ நம்பு, நீ நல்ல ரெஸ்ட் எடு, உனக்காக பிளஸ்ஸிங் வேலை செய்யும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி தர்றாரு. உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு வசனத்தையும் காட்டுற மாதிரி, சங்கீதம் 127, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் இப்படின்னு தமிழில் வந்திருக்குது. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் அப்படின்னு தமிழில் வந்திருக்குது. நான் இதை உங்களுக்கு பேஷன் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்குது, டிபிடி அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அதில் வாசிக்கிறேன் பாருங்க. இஃப் காட்ஸ் கிரேஸ் doesn't help the builders, they will labor in vain to build a house. அதாவது கர்த்தர் பில்டர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா, ஒரு கிரேஸை ஃப்ளோ பண்ணலன்னா என்ன ஆயிருமா, அது அவங்களுக்கு லேபராக மாறிடுமா, அது அவங்களுக்கு ஒர்க்காக இருக்காது. என்ன பண்ணுறோம், லேபராக மாறிடுது, கடினமான வேலையா. அதுலேருந்து என்ன பண்ணுறது, நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி சம்பாதிக்கும்படியா ஆயிருது. இஃப் காட்ஸ் மெர்சி doesn't protect the city, all the centuries will circle it in vain. ரெண்டாவது வசனம் பாருங்க. It's really is senseless to work so hard. It really is senseless to work so hard from early morning to late at night. காலையில் போயிட்டு நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை பார்க்கறது அறிவு கட்டத்தனம் அப்படின்னே சொல்லியிருக்கு பாருங்க. அப்படி செஞ்சும் toiling to make a living for fear of not having enough. இப்படி கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இத்தனை பட்டும் திருந்தலையே பாஸ் அப்படிங்கிற அளவுக்கு பட்டு வந்தாலும் வாழ்க்கைக்கு அது எனஃபா இல்லை அப்படின்னு சொல்லுது. God can provide for his devoted lovers even while they sleep. அவங்க தூங்கும் போதும் கர்த்தர் ப்ரொவைட் பண்ண வைக்கிறார் அப்படிங்குது. வாவ், ஹல்லேலூயா. இது என்ன, இந்த விதைப்பும் அறுப்புங்கிறதே தெரியாம ஒரு கும்பல் என்ன பண்ணுது, முழுதும் பிரயாசப்படுது. அப்படி இல்லைன்னா அதிகாலையில எழுந்து நேரப்பட வேலையில் தெரித்து டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ணி, ஆனா வாழ்க்கைக்கு தேவையான எனஃப்ங்கிற ஸ்டேஜ் கூட வராம ஓடிட்டு இருக்குது. அப்படி நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ தூங்கும் போது கூட கர்த்தர் உனக்கு ப்ரொவைட் பண்ணுவாரு. இந்த விதைப்பும் அறுப்பும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டனா. How many of you understand this? தமிழ் அவரே தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார் அப்படின்னு வருது. இங்கிலீஷ்ல எப்படி வருது, அவனை நிம்மதியா தூங்க சொல்லு. அந்த டைம்ல கூட ஏன் இவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, ஏன் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, ஏன்னா என் ப்ரொவிஷன் என்ன ஆகும், என் ப்ரொவிஷன் என்ன ஆயிரும், எனக்கு யாரும் ப்ரொவைட் பண்ணுவா, நான் இப்போ தூங்கிட்டோம்னா எனக்கு என்ன நடக்கும், எனக்கு நிம்மதியாக தூக்கம் வர மாட்டேங்குது, காலையில் என் அறுவடை எப்படி இருக்க போகுது, நேற்று நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு பார்த்தா அல்லது இவ்வளோ நாள் நடந்த இன்சிடெண்ட்டை பார்த்தா காலையில் என்ன நடக்கும்னே தெரியலையே, எனக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படிங்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா ஒரு மெத்தட் இருக்குது, தி பிளஸ்ஸிங் உன் தலைமையில் இருக்குது, விதைப்பும் அறுப்பும் உன் தலைமையில் இருக்குது, அப்படிங்கிற கிருபை உனக்கு உண்டா இருக்குது. நீ தூங்காமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மெத்தடை நீ ஃபாலோ பண்ணிட்டனா நீ தூங்கும் போது கூட உனக்கு அறுவடை உண்டாகும். God provide. எல்லாம் சொல்லுங்க, God provide. God provide. உங்களுக்கு புரியுதா? கையை கால ஆட்டுங்களேன், ஏதாவது ஒன்று பண்ணுங்களேன். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த மோராபா ஷந்தாலாபாடாராதி ரிதலபோ தியாச்சாக்காம் படாராதலபா. எல்லாம் சொல்லுங்க, God can provide for his devoted lovers even while they sleep. Amen. தூங்கும் போது கூட என்ன பண்றாரா, அவனை நிம்மதியாக தூங்க வச்சு ஒரு பெரிய ப்ரொவிஷனை அவனுக்கு தாராராம் பாருங்க. கர்த்தர் தனக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை உண்டு பண்ணுகிறார். உங்கள் அறுவடையை பற்றி கவலையே படாத அளவுக்கு இன்னிலிருந்து ஒரு நல்ல டீப் ஸ்லீப், கொஞ்ச நேரம் தூங்கினாலும் சில பெரிய தலைவர்கள்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கனவுகள் இருக்குது, வேலை செய்கிறாங்க. சில பேர் அதை முன்னோடியாக எடுத்து வச்சுட்டு தூங்காமல் சும்மா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இல்லை. முதல்ல ஒரு காரியத்தை செய்யுங்க. விதைப்புங்கிறது எல்லாமே விதைப்பு தான். உங்கள் இருதயத்தை டிவிக்கு நேராக திறந்து வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த டிவியில் இருக்கிறது ஃபுல்லாக உங்கள் இருதயத்தை நிரப்பும். வெப் சீரியஸ்லேயோ குக்கு வித் கோமாளிலேயோ கண்டது கழிதுலேயோ நீங்கள் உங்களுடைய இருதயத்தை திறந்து வச்சிங்கன்னா கப கப கபான்னு அதனால
நிறமும். சுற்றி பார்த்தா அந்த அறுவடை தான் இருக்கும் பாருங்க. நான் உங்களுக்கு இன்னும் நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு உங்களை சும்மா விட போகிறதா இல்லை. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். எதை பார்த்து சொல்றாரு? இந்த விதைக்கிற அறுப்புற விஷயத்துல மோசம் பெறாத அப்படிங்கிறார். இந்த விதைப்பும் அறுப்பும் அப்படிங்கிற விஷயத்துல என்ன பண்றாத, மோசம் பெறாத அப்படின்னு. இதை நான் இங்கிலீஷ்ல எடுத்து காட்டுறேன் பாருங்க. இதுல பரியாசம் பண்ண ஒட்டார் அப்படின்னு வந்துருக்குது. அது சரியா தமிழ்ல சரியா புரியாது. கரெக்டான வார்த்தைன்னா தான் இருந்தா கூட அது புரியாது. நான் இங்கிலீஷ்ல உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். NJKVல கலாத்தியர் 6. Do not be deceived. God is not mocked. For whatever a man sows, that he will also reap. மனுஷன் விதைக்கிற ஒரு விரும்பி விதைக்கிறான், விரும்பி அறுவடை செய்கிறான். இந்த விஷயத்தில் தேவன் மூக்கு நுழைக்கிறது இல்லைன்னு இருக்கு. என்னைய பிளேம் பண்ணுற அளவுக்கு நான் நடந்தில்லப்பா அப்படின்னே சொல்கிறார். இது ஓம் பொறுப்பு அப்படிங்கிறார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அறுக்கிறானோ அந்த விஷயத்தில் நான் தலையிடுறது இல்லை, அது அவன் இஷ்டம் அப்படிங்கிறாரு பாருங்க. தான் இஷ்டத்துக்கு சுவாதீனம் உள்ளவனா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மரியாதை கொடுத்து என்ன பண்ணுறாரு, விட்டுறாரு. நீ என்ன பண்ணு அப்படின்னு சொல்லுது. நீ என்ன பண்ணுங்கிறது. மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நீங்கள் ஷோ பண்ணுற இடம் எப்படி இருக்குது? ஆக்சுவலி தொடர்ந்து இருக்கிற காசெல்லாம் கிரெடிட் கார்டில் போட்டு ஸ்வைப் பண்ணி வாங்குறதும் என்னது, தேவையில்லாத ஒரு விதை பாருங்க. மாம்சத்துக்கென்று நீங்கள் என்ன பண்ணுறது, லிமிட்டை தாண்டி செய்கிறது, ஷாப்பிங்காக சுற்றிக்கிட்டே இருக்கிறது, காசு கரைகிறத பற்றி யோசிக்காமல் என்ன பண்ணுறது, இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் மாம்சத்துக்காக விதைச்சி என்ன பண்ணுது, அழிவை அறுவடை செய்கிறது பாருங்க. அதுவும் என்ன பண்ணுது, சாப்பாட்டுக்கே போய் அவ்வளோ செலவையும் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன ஆகுது, கொஞ்ச நாளில் ஆட்டோமேட்டிக்காக தொப்பை பழுகி பெருகி நிரப்பி பட்டன்லாம் தெரிக்கிற அளவுக்கு ஆயிடுது பாருங்க. அது ஒரு விதை. சோத்தை அள்ளி திணிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுது, அது ஒரு விதை பாருங்க. எப்பொழுதும் போய் ஹோட்டலில் போய் ஸ்வைப் பண்ணுறது என்ன ஆகுது, அது ஒரு விதையாக இருக்குது. மாம்சத்துக்கே இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளோதான், அது ஒரு அழிவு இருக்கும். உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்திற்கென்று நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். புதுசாக எதுவும் புக்ஸ் வாங்குறீங்களா, வெவ்வேறு டிரான்ஸ்லேஷன்ஸ் பைபிள் வாங்குறீங்களா, நல்ல இந்த மாதிரியான யூடியூப்ஸில் நெட் கார்டு போட்டு அதை செலவு பண்ணி நீங்கள் கேட்குறீங்களா? நிறைய பேர் என்கிட்டே சொல்கிறது உண்டு, நெட் கார்டு காலையிலே முடிஞ்சிட்டலாம் பிரதர், சாயந்தரம் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு. ஒவ்வொன்றும் விதையாக இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய ₹1 கூட விதையாக இருக்குது. சின்சியராக இருக்கணும், சீரியஸாக இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களில் டிவியோட போகும்பொழுது சீரியஸாக இருக்கணும் பாருங்கள். ஏன்னா 2 மணி நேரம் நீங்கள் ஒரு இடத்துல செலவழிக்கிறீங்கன்னா உங்கள் இருதயத்தை திறந்து எதையோ ஒன்று உங்களுக்குள்ள நீங்கள் விதைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க, தாறுமாறாக விளைஞ்சிடும். ஸோ ஆவிக்குரிய ரீதியத்திற்காக நீங்கள் செலவு பண்ண பழகும்படியாக உங்களை ஊக்குவிக்கிறேன். ஏன்னா கலாத்தியர் சொல்லியிருக்குது, அதுதான் நித்திய ஜீவனுக்கான, அதாவது எட்டர்னலாக பெர்மனண்ட்டாக சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குது, ஆவிக்குரிய ஜீவத்திற்கென்று நீங்கள் விதைக்க வேண்டியிருக்குது. ஏமே அல்லேலூயா. சரி, வேகமாக நான் ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம். வழக்கமாக இறங்கி குத்துவீங்கள பிரதர், இப்படி இல்லாமல் சில விஷயங்களை சரி. பணத்தை பொறுத்த வரைக்கும் கர்த்தரை எப்படி வளர்க்குறோமோ அந்த மாதிரி வளர்க்க வேண்டியிருக்குது. கர்த்தரை பற்றி சொல்லும் பொழுதே எவ்வளவு கேர்ஃபுல்லாக சொல்ல வேண்டியிருக்குதோ பணத்தை பற்றி அவ்வளோ கேர்ஃபுல்லாக சொல்ல வேண்டியிருக்கும். முதல்ல சொன்னேன், கர்த்தருக்கு எதிராக, ஆப்போசிட்டாக, அகைன்ஸ்டாக சொல்லப்படுறது பிசாசு கிடையாது. கர்த்தருக்கு எதிர்வினையாய் சொல்லப்படுகிறது பிசாசு கிடையாது. கர்த்தருக்கு ஈக்குவலாக சொல்லப்படுறதும் இவர் நல்லவர், இது நன்மை, இது ஒரு தீமை அப்படின்னு சொல்லி பிசாசை கொண்டு வந்து நிறுத்தலை. பிசாசெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு வேதம் என்ன பண்ணுது, செவட்ட சேர்த்து அடித்து பின்னாடியே ஒரு மிதிச்சு அவனை குப்புற தள்ளி விட்டு கொண்டுருச்சு எப்போ. ஆனால் கர்த்தருக்கு நிகராக சொல்லப்படுகிற ஒரு ஒரு ஃபியரான ஒரு விஷயம் என்னன்னா பணம். அதனால தான் பணத்தை அதை எந்த விதத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதை நீங்கள் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக அதை செஞ்சுட்டு இருக்கிறேன். நானும் அதை பழகிட்டு இருக்கிறேன். நானும் இன்னும் பெருசாக லட்சங்களை இன்னும் விதைக்கலை பாருங்க. லட்சங்களெல்லாம் இன்னும் பெருசாக ஒன்றும் விதைக்கலை.
ஆயிரங்கள் தான் அப்படியே போய்கிட்டு இருக்குது. ஆமாம், ஆயிரங்கள்ல அப்படியே போய்கிட்டு இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன். இதை பேச ஆரம்பிக்கும் போதே இந்த மந்த்தே சில லட்சங்களை விதைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அறுவடை எனக்கு உண்டாக போகுது. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் லட்சங்களை விதைக்கக்கூடிய ஒரு பெரிய அறுவடை உண்டாக போகுது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா கண்ட்ரோல் எடுத்துட்டோம்னா அது நம்ம கண்ட்ரோலு. ஆமென், அது கண்ட்ரோல் இல்லாமல் இருக்க போய் தான் இவ்வளோ பிரச்சனை. இப்போ விதைப்பும் அறுப்பும் தி பிளஸ்ஸிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தைரியமா நான் விதைக்க போறேன். நான் தைரியமா ஒரு அறுவடை எனக்கு உண்டாக போகுது. ஆமென். மாத்தியூ சாப்டர் 6:19 பாருங்க. பெந்தைக்கோஸ்தைக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துறவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், எங்கள் பூச்சியாவது துருவாவது கெட்டு போவதில்லை, அநேக திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பெந்தைக்கோஸ்தைக்கு இது ரொம்ப பிடிச்ச வசனமா இருக்குது. நான் இதை உங்களுக்கு விளக்குறேன். இது எதன் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு. இது எதன் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்குன்னா, இருதயத்தையும் பணத்தையும் சம்மந்தப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்குது. அடுத்த வசனம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். எங்க உன் பொக்கிஷம் இருக்குங்கிறத நடந்துக்கிறத வச்சே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அது சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த வசனம் பாருங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும், உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும்? சொல்லுங்க, எவ்வளவு அதிகமா இருக்கும்? இந்த வசனத்தையும் பெந்தைக்கோஸ்தே சபை என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா, கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்குது, அதனால பொம்பளையில பார்க்கக்கூடாது, ஆம்பளை பொம்பளையை பார்க்கக்கூடாது, பொம்பளை ஆம்பளையை பார்க்கக்கூடாது, தப்பான வீடியோஸ் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தோன்னா சரீரம் முழுவதும் கெட்டு போயிடும், சீரழிஞ்சு போவே, செங்க சுமந்துருவேன். அது உண்மைதான், பார்க்கக்கூடாது. ஆனால் இந்த வசனம் அதை சொல்றதுக்காக சொல்லப்படலை. இந்த கான்டெஸ்ட்ல இந்த கண்ணானது அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா, இது இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, கஞ்சத்தனம்னு சொல்லுவோம் இல்லையா. கஞ்சத்தனங்கிறத விட எப்படி சொல்றதுன்னா, எனக்கு 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 அப்படின்னு எடுத்து வைக்கிற ஒரு ஒரு பார்வை அப்படி சொல்லலாம். எனக்கு எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் நான் மட்டும், அல்லது ஐஸ்வர்யம் அடைய தீவிரிக்கிற ஒரு மாதிரியான பார்வை. உங்க சொல்றேன் பாருங்களேன் எப்படி அப்படின்னு சொல்லி. நீதிமொழிகள் இதுக்கு சரியான வசனங்கள் இருக்கு, நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இருந்தாலும் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். இது கெட்டு போயிருச்சுன்னா என்ன ஆயிருமா? சரீரம் முழுவதும் கெட்டு போயிருமா? வெளிச்சமா இருக்க வேண்டிய உங்கன்னே இருளாயிட்டுன்னா அது எவ்வளவு பெரிய இருளாயிரும் அப்படிங்கிறத நீ கொஞ்சம் யோசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் சொல்லுது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. முழுக்கவே இந்த வசனங்கள் முழுவதுமே பணத்தையும் இருதயத்தையும் சம்மந்தப்படுத்தி தான் பேசிக்கிட்டே இருக்குது பாருங்க. உலக பொருளுக்கும் இது பண்ண முடியாது, ஒருத்தனை பகைச்சு ஒருத்தனை இது பண்ணுவானே அப்படின்னு சொல்லுது பாருங்க. இப்போ பாருங்களேன், நீதிமொழிகள் 28 பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிரதர் செய்ய போறோம்? இந்த வெளிச்சம் இருந்தா நான் சொல்றேன், இதுக்கு அடுத்து உள்ள வசனங்கள் எல்லாம் வேற லெவலில் உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீதிமொழிகள் 22 பாருங்களேன். வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான். நான் சொன்னேன் இல்லையா, இது இந்த செல்வனாகிறதற்கு பதறுகிறான் அப்படின்னு இருக்குன்னா, ஸ்கீம்ல இந்த ஸ்கேம்ல மணி ஸ்கேம்ல சிக்கிறது ஃபுல்லா யாருன்னா இந்த வன்கண்ணன். இந்த கண்ணு தான் அந்த கண்ணு, சரீரத்தின் கண்ணு பத்தி பேசியிருக்கு இல்லையா. மேத்யூல இயேசு சொல்றாரு இல்லையா, கண்ணு கெட்டு போயிடுச்சுன்னா அப்படிங்கிறதால இந்த வன்கண்ணை தான் என்ன பண்றாரு அங்க சொல்றாரு. இது என்ன வன்கண்ணு? 1 லட்ச ரூபா போட்டா 10 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா போட்டா 4 லட்ச ரூபா, குயிக்கா 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 அப்படியே டப்பு டப்புன்னு எவன்டையாவது காசை வாங்கி என்னத்தையாவது வாங்கி காரை வாங்கி அப்படியே செயின் கிணலாம் போட்டு பந்தா காட்டிட்டு ஏமாத்து வேலையில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுது? வன்கண்ணனுடைய வேலையா இருக்குது. சீக்கிரத்தில் பார்த்தா தரித்திரம் பிடிச்சிடும் அப்படின்ட்டே போட்டுருக்குது. சீக்கிரத்தில் தரித்திரம் பிடிச்சிடும். அந்த வன்கண் உனக்கு வேண்டாம், உன் கண்ணு கெட்டு போயிடக்கூடாது. அப்போ என்ன கண்ணு எனக்கு வேணும்? நீதிமொழிகள் 22 பாருங்க, 9வது வசனம் பாருங்க. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான்.
வன்கண்ணன் தரித்திரனாக்கப்படுவான். இதை தான் என்ன பண்றாரு இங்க சொல்லி மாத்தியுல இந்த வசனத்தை தான் கோட் பண்ணி சொல்றாரு. அந்த வசனங்கள் முழுக்கவே எதை பத்தி சொல்லுது? விதைப்பும் அறுப்பும் பத்தி சொல்லுது. பணத்துக்கும் இருதயத்திற்குமான தொடர்பை பத்தி அங்க பேசிட்டு இருக்கும்போது கண்ணை பத்தி பேசுறாரு. அப்ப என்ன கண்ணை பத்தி சொல்றாரு? பணத்திற்கான கண்ணை பத்தி தான் சொல்றாரு. உன் கண்ணு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, வன்கண்ணன் ஆயிடுச்சுன்னு சொன்னா, தரித்திரத்தாடா பிடிச்சு இழுத்து வச்சுக்கிடுவ. உன் கண்ணு நல்லதா இருந்ததுன்னா நீ என்ன பண்ணுவ? கருணை கண்ணனா இருந்தனா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்ப. தரித்திரனுக்கு இறங்கி நீ கொடுக்கிறவனா இருப்ப. உன் கண்ணே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீ வெளிச்சமா இருக்க வேண்டிய ஆளு. உன் ஒளியே இருளாயிட்டுனா அப்ப அது எவ்வளவு அதிகம் இருளா இருக்கும் அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. இந்த கண்ணை தான் அங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. இப்ப பேசிட்டு தான் அடுத்து சொல்றாரு. அதே வசனத்துக்கு வாங்க, மேத்யூ 25 பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள். எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை பூசிவோம்லாம், கவலைப்படாத. உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? 26 பாருங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளிலும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். இந்த வசனத்தை நான் முன்னாடி எப்படி யோசித்தேன்னா, இந்த பிரபு சாலமனுடைய ஒரு படம் ஒன்று உண்டு, கயல்னு ஒரு படம். அதில் இந்த வசனத்தை தப்பாக கோட் பண்ணி பேசியிருப்பான் ஸ்டார்டிங்லே. பறவைகளை பாருங்களேன் சார், விதைக்கிறதும் கிடையாது, எதுவும் கிடையாது, களஞ்சியத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறது கிடையாது, அப்படியே செலவு பண்ணி எல்லாரும் ஊரை சுற்றுவோம் சார், ஜாலி பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இந்த வசனத்தை எடுத்து பேசிகிட்டு இருப்பான். தேவையில்லாத படம்லாம் ஓப்பன் பண்ணி விதைக்க உள்ளே விட்டோம்னா வசனத்துக்கு அவனை வேற மாதிரி விளக்கம் கொடுத்துருவான். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கும் ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிடுவான் அப்படின்னு தான் வேதம் சொல்லு. அந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டரு சொந்த வீடு கட்டியிருப்பாரு, சொந்தமாக பிள்ளைகளுக்கும் சேர்த்து வச்சிருப்பாரு. என்னத்தையாவது பார்த்துட்டு ஏமாந்துடக்கூடாது பாருங்க. சில ஊழியக்காரங்களை பார்த்தும் ஏமாந்துடக்கூடாது. சில ஊழியர்களை பார்த்தும் அவங்க சொன்னதை வச்சு என்ன பண்ணிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு பார்க்கணும், அவங்க எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிறதையும் பார்க்கணும் பாருங்க. அவங்க நல்ல வீடு கட்டி கார் வாங்கி, நான் கேட்டால் நான் ஊழியக்காரன், நான் ராஜ்யத்தின் வேலையில் இருக்கேன், அப்போ நாங்கள்லாம் மண்ணெளி போடுற வேலையில இருக்கோம். பாரு, மனு வர்க்கமாக இருந்தா அது ராஜ்யத்தின் பிள்ளைகள். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டா அவன் ராஜ்யத்தின் பிள்ளைகள்னு அவனுக்கு தெரியுது, அவ்வளோதான். மற்றவனுக்கு தெரியலை. எல்லாம் சொல்லுங்க, அவனுக்கு தெரியல, எனக்கு தெரியுது. நான் யாருக்கு பிறந்திருக்கேங்கிறது எனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலை. நான் ராஜ்யத்தின் பிள்ளைங்கிறது எனக்கு புரியுது, அவனுக்கு புரியலை. இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இதுல ஊழியக்காரன் வேற, இவன் வேற, அவன் வேற, ஆசாரி என்ன ஆசாரின்னு வருது பாருங்க, வெவ்வேறு வேலைகள் செய்யறவங்க வேற, ஊழியக்காரங்கிறது வேற, அதெல்லாம் கிடையாது. வசனம் எல்லாவனுக்கான வசனம் தான். ஏமே ஹல்லேலூயா. பணம் நீ சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சம்பாதிச்சு வைக்கிறானே அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழுமணும் பாருங்க, எழுமணும். ஏமே எழுமணும். இதை வச்சுட்டு என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, பறவை கூட விதைக்கிறது கிடையாது, அறுக்கிறது கிடையாது, நம்ம போட்டு எண்ணத்தை விதைச்சி அறுத்து எல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு தப்பா எண்ணுகிற நேரங்கள் உண்டு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, இப்போ என் பிள்ளை என்ன விதைக்கி என்ன அறுவடை பண்ணுது, ஆனா அதுக்கு என்ன பண்றேன், நான் சாப்பாடு போடுறேன். ஆனா 25 வயசு ஆயிடுச்சு என் பிள்ளைக்கு, இன்னும் நான் தான் ஜோறு போட்டுட்டு இருக்கோம்னா அது எப்படி இருக்கும்? சம்திங் ராங். அதுக்குள்ள என்ன இருக்குதோ அதை கல்டிவேட் பண்ணலன்னு அர்த்தம். அது ஒரு வேலைக்கு போகணும், அது சம்பாதிக்கணும், அது என்ன பண்ணணும், அதுக்குள்ள ஆற்றலை வெளியில கொண்டு வரணும், 4 பேருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை அது வாழணும். இது எது வரைக்கும் அது படிப்பு முடிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், அதை ஏதோ கேர் பண்ணுவேன், ஏதோ ஒன்று செய்வேன். ஆனா அதுக்கப்புறமும் அதே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், வாழ்நாள் முழுக்க நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னா இருக்கிறதுலே மோசமான தகப்பனா நான் தான் இருப்பேன். தேவனும் நல்ல தகப்பனா இருக்கிறார், தேவன் நல்ல தகப்பனா இருக்கிறார். நம்மளாவது கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஆனால் தேவன் எப்படி தெரியுமா, பிறந்து 2-3 வயசுலேயே அதோடைய தாளந்துகள் வெளியில் வரணும்னு நினைக்கிற ஆள். ஆமாம், சாமுவேல் தீர்க்கதரிசி 2 வயசுல கதவை திறந்துக்கிட்டு நிற்கான் சர்ச்சில், ஆசாரியன் உடுப்பு உடுத்திட்டு. 30 வயதுக்கு மேற்பட்டவன் தான் ஆசாரியனா இருக்கணும். ஆனால் பார்த்தா இவன் இந்த பைக்குள்ள 3 வயசுலேயே கதவை திறந்துட்டு நிற்குது, ஆண்டவருக்கு தூபம் காட்டிக்கிட்டு. வா, நான் சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகள் இந்த இளம் வயதிலேயே பெரிய தாழ்ந்துள்ள பிள்ளைகளாக எழும்ப போகுதுங்க. ஏமே ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தீவிரமான கிரேஸ்குள்ள உங்கள் பிள்ளைகள் எழும்ப போகுது. 7 வயசுல 8 வயசுலலாம் அது தீர்க்க தரிசனம் சொல்ல போகுது.
தெள்ள தெளிவான தீர்க்க தரிசனங்கள் சொல்ல போகுது. 3-4 வயசுலயே அது அந்நிய பாஷைகளை பேச போகுது. ஆமா, 5 வயசுல அது ப்ராஃபஸி பண்ண போகுது. சுகமளிக்கிற ஊழியத்தை செய்ய போகுது. அதுக்குள்ள மியூசிக் டேலண்ட் வெளியில வரப்போகுது. அதுக்குள்ள விளையாட்டு திறமைகள் வெளியில வரப்போகுது. உலகத்தின் பிள்ளைகள் பாருங்க, என்ன அழகா செஸ் விளையாண்டு என்ன மாதிரியான IPS IAS அதிகாரிகள் ஆகி வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்குது. நான் சொல்றேன், இந்த கிரேஸ் எல்லாம் உங்க பிள்ளைகள் மேல எழும்ப போதுங்க. ஏமேன். இன்றைக்கு படிப்பு கம்மியா இருக்குது அப்படிலாம் நீங்க எடை போடாதீங்க. இன்றைக்கு இரவுல உங்க பிள்ளைகளுக்கு மீது ஒரு வெளிச்சம் உதிக்கும். அவங்க யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு வெளியில தெரியும். அதற்கு உண்டான கிருபைகள் உங்களுக்கு உண்டாகும். அதுக்கான சம்பாத்தியங்கள் உங்களுக்கு உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால். ஏமேன். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை பூசிப்போம், எண்ணத்தை குடிப்போம்னு கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால ஒரு ஆணியும் முடியாது. நான் சொல்லல, வசனம் சொல்லுது 27 பாருங்க என்ன சொல்லுது, அவைகளை பார்க்கும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. தட் மீன்ஸ் ஏப்பா விதைப்பு அறுப்பு தெரியாத அதுவே நான் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கு, உனக்கு விதைப்பும் அறுப்பும் தெரியுது, நீ விசேஷித்தவன் அப்படின்னு சொல்ல வருது. இல்லை சொல்லுங்க, எனக்கு விதைப்பும் அறுப்பும் தெரியும். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முகத்தை கூட்டுவான். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டுகிறதுனே. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது கவனித்து பாருங்கள். அவைகள் ஒழுகிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்துகிறதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். காட்டு புஷ்பத்தை பாரு, சாலமோனை பாரு. சாலமோனை கம்பேர் பண்ணும்போது காட்டு புஷ்பம் வேற லெவலில் உடுத்திருக்குது. சர்வ வல்லமையிலையும் சாலமோன் ட்ரெஸ் பண்ணியிருந்தோம்னா எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும். உலகத்திலேயே இருக்கிற பிரம்மாண்டமான உடைகள் அவனுடைய உடுப்பா இருந்திருக்கும் பாருங்க. ஆமா, போட்டிருக்கதே தெரியாத அளவுக்கு உடைகளை என்ன பண்ணியிருப்பான் சாலமோன் ராஜா உடுத்திருப்பான். ஏன்னா உலகத்திலே பெரிய பணக்காரன் அந்த டைம்ல. ஆமா, அவன் ட்ரெஸ் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும். அவர் சொல்றாரு, காட்டு புஷ்பத்தை பார்த்தா இவனை கம்பேர் பண்ணும்போது அது பெட்டரா இருக்குது. நான் சொல்லட்டா, அதை கம்பேர் பண்ணும்போது நீ பெட்டரா உடுத்துவ அப்படின்ட்டார். அப்ப சாலமோனை விட சூப்பரா நான் உடுத்தக்கூடியது அப்படிங்கிறது என்னுடைய பேசிக் பிளெஸிங்கா இருக்கு. ஆமென், ஆமென். என்ன சொல்லுங்க, பேசிக் பிளெஸிங்கு. நான் குஷி டிஷர்ட்டுக்காக சண்டை போடுறது இல்லை, ரேமண்ட் ஷூட்ஸுக்காக நான் போட்டு அஞ்ஞானிகளை போல நாடி தேடி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பேசிக்கா இருக்குது. ஏமே, நல்லா நான் உடுத்தணும், நல்லா சாப்பிடணுங்கிறது என்னுடைய பேசிக்கா இருக்குது, பேசிக் பிளெஸிங்கா இருக்குது. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடி திரிகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் ஃப்ரீலி ஆடட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு. அது என்ன? உன் தலையில பிளெஸ்ஸிங் இருக்கு, விதைப்பும் அறுப்புங்கிற பிரமாணம் உனக்காக இருக்குது. இதெல்லாம் உனக்கு கூட வரும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் எனக்கு கூட வரும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். ஆமா, போதும். ஹல்லேலூயா. 2 பிரமாதமான விஷயங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? நாம் செழிக்கும்படியாய் அவர் வைத்திருக்கிறார். கருணை கண்ணனாய் நாம் இருக்கும்படியா தேவன் வைத்திருக்கிறார். தரித்திரருக்கு கொடுக்கும்படியாய் தேவன் நம்ம கைகளை திடப்படுத்தி இருக்கிறார். என்னது? சாலமோனை விட கிரேட்டா உடுத்தக்கூடியது என்னுடையதா இருக்குது. புறாவை போல நான் கவலைப்பட வேண்டியது இல்லை. புறாவை மாதிரி நான் சாதாரண ஒரு அற்ப ஜந்து இல்லை, நான் விசேஷித்தமானவன். என்ன சொல்ல, நான் விசேஷித்தமானவன். அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி, தேங்க்யூ லார்ட் ஃபாதர், நான் விசேஷித்தமானவன். ஐ ஹாவ் அ பிளெஸிங் அப்பான் மை ஹெட் டேட். விதைப்பும் அறுப்புங்கிற பிரமாணம் எனக்கு இன்னைக்கு தெரிய வந்திருக்குது டேட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு மிகப்பெரிய அறுவடை என் வாழ்க்கையில உண்டாகும். மிகப்பெரிய அறுவடை என் வாழ்க்கையில உண்டாக போகுது. நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய அறுவடை இந்த நாளில் எனக்கு உண்டாக போகுது. கம் அண்ட் டிக்ளேர் இட் வித் மீ, ப்ரே வித் மீ. தேங்க்யூ லார்ட் ஃபாதர், தேங்க்யூ லார்ட் ஃபாதர். ஹல்லேலூயா. பழுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளும்படியான தி பிளெஸிங் இஸ் அப்பான் மீ, தி பிளெஸிங் இஸ் அப்பான் மீ. ஹல்லேலூயா. விதைப்பும் அறுப்புங்கிற பிரமாணம் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் ஓய்ந்து போவதில்லை என்பது மாதிரி நான் விதைத்த காரியங்களுக்கான அறுவடை ஓய்ந்து போவதில்லை, ஓய்ந்து போவதில்லை. தேங்க்யூ லார்ட் ஃபார் த கிரேட் பிளெஸிங் டேடி. இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்.
அஞ்ஞானிகள் நாடி தேடி திரிகிறதுக்கு மாதிரி நானும் நாடி தேடி திரிகிற அவசியம் இல்லை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோங்கிற கவலை எனக்கு இல்லை. நான் விதைத்திருக்கிறேன். எனக்கு பெரிய அறுவடை என்ற நாளில் எனக்கு உண்டாயிருக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. கருணை கண்ணனாய் என் சரீரம் முழுவதும் வெளிச்சம் உண்டாகும்படி என் கண்கள் இன்றைக்கு உண்டாயிருக்கிறபடி நான் நன்றி டாடி. தேங்க்யூ லார்ட் ஃபாதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரமாணத்துக்கு நான் தலை வணங்குகிறேன் டாடி. இந்த பிரமாணத்தை நான் மதிக்கிறேன். சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி நான் ஆண்டு கொள்ளக்கூடிய கிருபை எனக்கு உண்டாயிருக்கிறது. தேங்க்யூ லார்ட் ஃபாதர். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அளக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்திற்கென்று விதைங்க. ஒரு பெரிய அறுவடையை நீங்கள் பார்ப்பீங்க. புக்ஸ் வாங்குங்க, நிறையா ஆவிக்குரிய புத்தகங்களை வாங்குங்க. நல்ல இடத்துல விதைங்க, நல்ல இடத்துல விதைங்க. நான் உங்களுக்காக இதை தான் நான் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். இந்த மந்த்து நீங்கள் லட்சங்களை விதைக்கிறவர்களாக இருப்பீங்க. ஏமே ஐ டிக்ளேர், ஐ கன்ஃபர்ஸ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். உங்களுக்காக தேவ சமூகத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த மந்த்து நான் இருக்கிறதே இந்த ஒரு காரியத்திற்காக நிற்க போகிறேன். ஏமே லட்சங்களை நீங்கள் விதைப்பீர்கள், லட்சங்களை விதைப்பீர்கள். நான் சொல்கிறது இந்திய மதிப்பு. நீங்கள் இந்திய மதிப்போட குறைவான மதிப்புள்ள தேசங்கள்ல இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் லட்சம்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, கோடிகளில் சொல்லிடுங்க. அடுத்து இன்னும் 2-3 மாதத்துலலாம் கோடிகளுக்குள்ளே போயிடும். ஏமே ஹல்லேலூயா. நடக்கும் பாருங்களேன், நிச்சயமாக நடக்கும் பாருங்க, நிச்சயமாக நடக்கும். நீங்கள் உங்களில் அநேகர் சாட்சிகளாக எழுப்பி நீங்கள் சொல்லுவீங்க. டோன்ட் மிஸ் த மந்த்லி மீட்டிங். மந்த்லி மீட்டிங்கில் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. வருகிற 4வது சனிக்கிழமை, ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை திருநெல்வேலியில் நடக்கிற அந்த மந்த்லி மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கோங்க. கர்த்தர் உங்கள் விதைகளை ஆசீர்வதிப்பார். விதைக்கிற நேரம் ஸோ நீங்கள் விதைக்கலாம். கர்த்தர் உங்கள் விதைகளை வர்த்திக்க பண்ணுவார். ஸோ கர்த்தர்கிட்ட டிமாண்ட் பண்ணுங்க, எழுதி வைங்க, இது செய்யணும் டாடி அப்படின்னு செய்ய ஆரம்பிங்க. செய்ய ஆரம்பிங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. 100-200 என் கணக்கிலே வரக்கூடாது டாடி. விதைச்சா 1000 கணக்கில் போயிடும். 1000ல் விதைச்சிக்கிட்டு இருக்கிற நீங்கள் என்ன பண்ணுங்க, நீ லட்சத்துக்கு ஓடிடணும் டாடி. எனக்கு இன்னைக்கு ஒரு கியர் போடுங்க டாடி. எனக்கு இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட் உண்டாகட்டும் டாடி. என் விதைப்புல ஒரு பெரிய ஷிஃப்ட் உண்டாகட்டும். டிக்ளேர் இட் வித் மீ. கமான் கமான். என் விதைப்புல ஒரு ஷிஃப்ட் உண்டாகட்டும். என் தரித்திரம் என்கிற சாபம் இன்னைக்கு உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் விதைப்புல ஒரு பெரிய மாற்றம் இருந்ததுன்னா என் அறுவடையிலையும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஏமே உங்கள் நேரத்தை சரியான இடத்துல விதைங்க, உங்கள் பணத்தை சரியான இடத்துல விதைங்க. ஆமாம், கர்த்தர் நல்லவர். பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. Bless you.